நீங்கள் யூனிட் 3 உடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாம் யூனிட் 3 இருந்து ஃப்ளட்டர் டெக்னாலஜி பற்றி பேசப் போகிறோம். யூனிட் 2 இலிருந்து நாம் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி முழுமையாக பேசி முடித்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். உங்களால் நமது யூடியூப் சேனலிற்கு சென்று சர்ச் செய்து டாட் பற்றி அனைத்து விடயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். ஃப்ளட்டர் கற்றுக்கொள்ள உங்களுக்கு கட்டாயமாக டாட் பற்றி நல்ல நாலேஜ் ஒன்று தேவைப்படும். ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எவ்வாறு செய்வது என்று நாம் முந்தைய பாட்டில் பார்த்தோம். இந்த பவர் பாயிண்டில் இருப்பது போல் எமது ஃப்ளட்டர் இன்ஸ்டால் செய்யும் ப்ராசஸ் சிறிது நீண்ட ப்ராசஸ் என்பதால் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸினை பார்ட்ஸ் 2ஆக செய்ய நாம் தீர்மானித்தோம். இல்லை என்றால் உங்களுக்கு 3 மணி நேரம் அளவில் நீண்ட வீடியோ ஒன்றை பார்க்க வேண்டி இருக்கும். நாம் நமது முதல் பாட்டில் ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மற்றும் அதற்கு மேலதிகமாக இன்னும் சில விவரங்களை பேசினோம். ஜிட் டவுன்லோட் செய்து செட்டப் செய்வது எவ்வாறு என்று நாம் முதலில் பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் Node.js டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்தோம். அதற்கு பிறகு நாம் Node.js போன்ற டெக்னாலஜி ஒன்று நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று பேசினோம். அடுத்து நாம் ஜாவா 11 வெர்ஷனினை டவுன்லோட் செய்து என்வாரன்மெண்டல் வேரியபிள்ஸினை செட்டப் செய்தோம். அதற்கு பிறகு நாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்தோம். அதற்கு பிறகு VS Code டவுன்லோட் செய்து அதை இன்ஸ்டால் செய்தோம். நாம் ஸ்டெப் 1 இலிருந்து ஸ்டெப் 5 வரை முதல் பாட்டில் இருந்து பேசி இருக்கின்றோம். உங்களுக்கு அந்த விடயங்கள் சரியாக கவர் செய்ய முடியவில்லை என்றால் உங்களால் நமது முந்தைய வீடியோவினை பார்த்து அந்த விடயங்களை கவர் செய்து அதன் பின் 2வது பாட்டினை பார்க்க முடியும். உங்களுக்கு ஜிட் Node.js ஜாவா போன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி இருந்தால் உங்களால் இந்த பாட்டிலிருந்து கண்டினியூ செய்ய முடியும். நாம் கவர் செய்திருக்கும் செக்ஷன்ஸ் எவை மற்றும் இந்த பாட்டில் கவர் செய்ய வேண்டிய செக்ஷன்ஸ் எவை என்று நாம் இப்போது ஃப்ளட்டர் வெப்சைட்டிற்கு சென்று பார்ப்போம். நீங்களும் ப்ரௌசருக்கு சென்று ஃப்ளட்டர் என்று சர்ச் செய்து இன்ஸ்டால் ஃப்ளட்டர் என்ற டேபுக்கு செல்லுங்கள். விண்டோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் நாம் இருக்கிறோம். நீங்கள் விண்டோஸ் என்ற இடத்திற்கு சென்று மொபைல் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். நாம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் உங்களுக்கு அந்த விடயங்கள் பற்றி முதல் பாட்டில் மிகவும் விரிவாக தெளிவுபடுத்தினேன். நமக்கு பேசிக் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமாக இந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸ்களை பார்த்தோம். கட்டாயம் அந்த சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸும் இருக்க வேண்டும். உங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பற்றி மற்றும் பவர்ஷெல் வெர்ஷன் பற்றி மற்றும் பவர்ஷெல் வெர்ஷனினை செக் செய்யும் விதம் பற்றியும் நாம் பேசினோம். அதற்கு பிறகு நாம் ஜிட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் செய்து செட்டப் செய்தோம். நாம் இப்போது IDE ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். IDE ஒன்றை என்றால் என்ன என்று நாம் ஃப்ளட்டர் பற்றி பேசும் யூனிட் 3 முதல் பாட்டில் பேசியிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். IDE ஒன்று என்றால் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட் ஒன்று என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். IDE ஒன்று என்றால் உங்களுக்கு கோட் எழுத, கோடினை டீபக் செய்ய, டெஸ்டிங் போன்ற விடயங்களுக்கு தேவையான என்வாரன்மெண்ட் ஒன்றாகும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒன்றை கோட் செய்ய வேண்டும் என்றால் நோட்பேட் அல்லது வெப் போன்ற சாஃப்ட்வேரினை யூஸ் செய்ய முடியும். அதற்கு நாம் பொருந்தும் டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்றை அல்லது IDE ஒன்று செட்டப் செய்ய வேண்டும். நாம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்ற டெக்ஸ்ட் எடிட்டரினை டவுன்லோட் செய்தோம். நான் இன்னும் உங்களுக்கு ஃப்ளட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸ் போடும் விதத்தினை சொல்லவில்லை. அந்த விடயங்கள் நாம் இந்த செக்ஷனின் பின்னர் பேசுவோம். அதே போல நாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் செய்ய வேண்டும். உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வழியாக ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டினை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்றால் நமக்கு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், IDE ஒன்று அல்ல. அதனால் நாம் கட்டாயமாக இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவினை டவுன்லோட் செய்ய வேண்டும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்றால் அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டிற்கு இருக்கின்ற IDE ஒன்றாகும். அதனால் உங்கள் மெஷினில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருப்பது கட்டாயமாகும். அதிலிருந்து நாம் எமுலேட்டர்ஸ் உருவாக்குவதுடன் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டிற்கு தேவையான என்வாரன்மெண்ட்டினை செட்டப் செய்கின்றோம். நமக்கு ஜின்டெல் ஐடியா தேவையில்லை. விஷுவல் ஸ்டுடியோ கோட் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருந்தால் போதும். ஆனால் இந்த IntelliJ ஐடியா யூஸ் செய்து என்றால் நாங்கள் அதை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்ய முடியும். இப்போது நாம் பேசிய செக்ஷன்ஸ் அனைத்தும் சரியாக பேசி இருக்கிறோம். ஃப்ளட்டர் SDK அல்லது ஃப்ளட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் எவ்வாறு நமது மெஷினில் டவுன்லோட் செய்து செட்டப் செய்வது என்று இப்போது நாம் பார்ப்போம். ஃப்ளட்டர் SDK டவுன்லோட் செய்து செட்டப் செய்யக்கூடிய 2 வழிகள் இருக்கிறது. உங்களால் VS Code யூஸ் செய்து இதை டெர்மினல் ஒன்றின் த்ரூ சென்று பார்க்க முடியும். இல்லை என்றால் உங்களால் நார்மலி அப்ளிகேஷன் ஒன்று போல டவுன்லோட் செய்து உங்களுக்கு மெஷினில் செட்டப் செய்ய முடியும். நாம் அனைவருக்கும் எளிதாக இருப்பதற்காக அப்ளிகேஷன் ஒன்றாக டவுன்லோட் செய்து செட்டப் செய்யும் விதத்தினை பற்றி பேசுவோம்.
முதலில் நாம் Flutter SDK-வினை டவுன்லோட் செய்ய வேண்டும். உங்களால் இந்த பட்டனின் மேல் கிளிக் செய்த பிறகு Flutter SDK-வினை டவுன்லோட் செய்ய முடியும். இவ்வாறு அதன் மேல் கிளிக் செய்த பிறகு Flutter SDK நமது மெஷினிற்கு டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த Flutter SDK-வின் சைஸ் MB 950 ஆகிறது. அதாவது இந்த Flutter SDK-வினை டவுன்லோட் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு MB 950 அல்லது GB 1 கட்டாயம் தேவைப்படும். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் வரை காத்திருக்க முடியாது என்பதால் நான் இதை சிறிது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்கிறேன். இது டவுன்லோட் ஆன பிறகு எவ்வாறு நமது என்வாயர்மெண்டில் செட்டப் செய்வது என்று நாம் பார்ப்போம். இப்போது இங்கே எனது சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி இருக்கிறது. இப்போது நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் செய்கிறேன். உங்களால் விருப்பமான எக்ஸ்ட்ராக்டர் ஒன்றை யூஸ் செய்து இதை எக்ஸ்ட்ராக்ட் செய்ய முடியும். இதற்கும் சிறிது நேரம் ஆகும். உங்களால் இங்கே நமது ப்ராசஸினை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகும் விதத்தில் பார்த்து கொள்ள முடியும். Flutter SDK எங்களுக்கு zip ஃபைல் ஒன்றாகத்தான் டவுன்லோட் ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நாம் அதை எக்ஸ்ட்ராக்ட் செய்து அன்சிப் செய்து கொள்ளலாம். அதற்குள் நமக்கு Flutter SDK-வினை தேடி கண்டுபிடிக்க முடியும். நாம் இதை சரியாக எக்ஸ்ட்ராக்ட் செய்ய வேண்டும். நீங்கள் கிராக் யூஸ் செய்கிறீர்கள் என்றால் எக்ஸ்ட்ராக்டரில் இது சரியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகாமல் போகலாம். உங்களிடம் இருக்கும் எக்ஸ்ட்ராக்டிங் டூல் ஒன்றை டவுன்லோட் செய்து இதை எக்ஸ்ட்ராக்ட் செய்ய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நமக்கு Flutter என்ற ஃபோல்டர் ஒன்று உருவாகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் செய்த பிறகு நமது மெஷின் உள்ளே உருவாகும் Flutter SDK ஆகும். இப்போது நாம் இந்த SDK-வினை நமது மெஷினில் எங்காவது லொக்கேட் செய்து செட்டப் செய்ய வேண்டும். இந்த டாக்குமெண்டேஷன் சொன்ன பிறகு உங்களால் C டிரைவில் அல்லது எமக்கு தேவையான எந்த டிரைவிலும் போட முடியும். நான் எனது D டிரைவில் போடுகிறேன். C-யில் இல்லாமல் உங்கள் E-யில் D-யில் போன்ற வேறு டிரைவ் ஒன்றில் போடுங்கள் என்று நான் உங்களுக்கும் சஜஸ்ட் செய்கிறேன். ஏனென்றால் நமக்கு C-யில் ஸ்பேஸ் தேவைப்படும். நான் dev என்ற ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கி அதற்கு எனது Flutter SDK-வினை தனியாக கட் செய்து dev என்ற ஃபோல்டர் உள்ளே சென்று சிம்பிளி பேஸ்ட் செய்கிறேன். எனவே இந்த விடயங்கள் மிகவும் எளிது. இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனது div என்ற ஃபோல்டர் உள்ளே பேஸ்ட் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் DE டிரைவ் ஆகட்டும் எந்த லொகேஷனிற்கும் சென்று dev என்ற ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குங்கள். நீங்கள் dev என்றே பெயர் கொடுங்கள். ஏனென்றால் அதை டாக்குமெண்டேஷனும் ரெக்கமெண்ட் செய்கிறது. அதற்கு பிறகு அதற்குள் Flutter SDK-வினை பேஸ்ட் செய்யுங்கள். Flutter SDK இப்போது எனது dev ஃபோல்டர் உள்ளே பேஸ்ட் ஆகி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் இதை ஓப்பன் செய்த பிறகு ஒவ்வொரு வகையான ஃபோல்டர்கள் நிறைய இருக்கின்றன. இங்கே இருப்பது போலவே இதை எக்ஸ்ட்ராக்ட் செய்தீர்கள் என்றால் உங்களால் Flutter என்ற ஃபோல்டர் உள்ளே இந்த அனைத்து விடயங்களையும் தேடி கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் உங்களுக்கு காட்டிய விதமாக நான் bin உள்ளே செல்கிறேன். நாங்கள் bin உள்ளே கட்டாயமாக இந்த ஃபைல்ஸ் இருக்கின்றனவா என்று பாருங்கள். இப்போது நான் bin-இன் லொகேஷனினை காப்பி செய்கிறேன். ஏனென்றால் இந்த Flutter கமாண்ட்ஸ் ரன் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு என்வாயர்மெண்டல் வேரியபிள் செட்டப் செய்ய வேண்டும். நான் இப்போது எனது என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸிற்கு செல்கிறேன். இந்த விடயங்கள் நான் முன்னைய செக்ஷனில் பேசினேன். நான் முதலில் எனது யூசர் என்வாயர்மெண்டலிற்கு எனது Flutter bin பாத்தினை இவ்வாறு பேஸ்ட் செய்கிறேன். அதே போல எனது சிஸ்டம் வேரியபிள்ஸிலும் இவ்வாறு புதிதாக வேரியபிள் ஒன்று உருவாக்கி Flutter bin-இனை பேஸ்ட் செய்கிறேன். அதற்கு பிறகு இவற்றை ஓகே செய்து க்ளோஸ் செய்கிறேன். இப்போது நீங்கள் Flutter SDK-வினை சரியாக செட்டப் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்போது dev ஃபோல்டர் ஒன்று உருவாக்கி இதை பேஸ்ட் செய்திருந்தால் உங்களால் இப்போது Flutter SDK-விலிருந்து வேலை செய்ய முடியும். இப்போது விஷுவல் ஸ்டுடியோவினை கட்டாயமாக டவுன்லோட் செய்ய வேண்டும். இப்போது Flutterற்கு விஷுவல் ஸ்டுடியோ எதற்கு என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த Flutterல் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் செய்வது ஏன் என்று நான் முன்னால் உங்களுக்கு பிரசன்டேஷனில் காட்டுகின்றேன். ஆனால் Flutter என்றால் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல் ஒன்று என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மால் இதிலிருந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கூட டெவலப் செய்ய முடியும் என்பதால் நமக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் போது அதன் நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு C++ போன்ற டெவலப்மெண்ட் டூல்ஸ் தேவைப்படும். C++ போன்ற டெவலப்மெண்ட் டூல்ஸ் நமது OS-ற்கு அல்லது நமது மெஷினிற்கு விஷுவல் ஸ்டுடியோ என்ற அப்ளிகேஷனை யூஸ் செய்து இன்ஸ்டால் செய்ய முடியும். உங்களால் நான் காட்டிய விதமாக கம்யூனிட்டி வெர்ஷனினை டவுன்லோட் செய்ய முடியும். ஏனென்றால் அது ஃப்ரீயாக இருக்கிறது. அதிலிருந்து உங்களால் இந்த விஷுவல் ஸ்டுடியோவிற்கு சென்று விண்டோஸ் டெவலப்மெண்ட்டிற்கு தேவையான C++ எக்ஸ்டென்ஷன்ஸினை செட்டப் செய்ய முடியும். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் இங்கே இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸிற்கு சிறிது நேரம் ஆகும். இது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆன பிறகு C++ பிளகின்ஸினை எவ்வாறு செட்டப் செய்வது என்று நாம் பார்ப்போம். நீங்களும் இது போன்ற விண்டோவிற்கு வருவீர்கள்.
நான் ஒர்க்லோட்ஸில் இருக்கின்றேன். ஒர்க்லோட்ஸிற்கு கீழே சென்ற பிறகு இவ்வாறு மொபைல் டெவலப்மெண்ட் மற்றும் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டிற்கு தேவையான C++ பேக்கேஜஸ் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவற்றை நீங்கள் கட்டாயமாக இங்கே செலக்ட் செய்து மெஷினில் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நான் இங்கே மார்க் செய்யும் விதமாக டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ மற்றும் மொபைல் டெவலப்மெண்ட் வித் C++ என்ற இந்த பிளகின்ஸ் இரண்டையும் கட்டாயமாக நீங்கள் இன்ஸ்டால் செய்யுங்கள். அதற்கு பிறகு உங்களால் இங்கே இன்ஸ்டால் என்ற பட்டனின் மேல் கிளிக் செய்ய முடியும். இது இன்ஸ்டால் ஆன சிறிது நேரமாகும். அதற்கு பிறகு எவ்வளவு MB அளவு போகிறது என்று உங்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் காட்டுவேன். இது டவுன்லோட் ஆகி செட்டப் ஆகி இன்ஸ்டால் ஆக 4.5 GB போகிறது என்று சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கட்டாயமாக இதை இன்ஸ்டால் செய்யுங்கள் என்று நான் சஜஸ்ட் செய்கிறேன். ஏனென்றால் எதிர்காலத்தில் கூட நமக்கு டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு கட்டாயம் இந்த C++ டெவலப்மெண்ட் டூல்ஸினை எப்போதாவது மீண்டும் இன்ஸ்டால் செய்ய வேண்டியிருக்கும். நான் காட்டிய விதமாக விஷுவல் ஸ்டுடியோ வழியாக C++ டெவலப்மெண்ட் டூல் செட்டப்பாக அதிக டேட்டா அளவு போகும். இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். நாம் டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் பார்த்தோம். C++ பிளகினுடன் விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யும் விதத்தினை நாம் பார்த்தோம். ஏன் நாம் இங்கே விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று நான் பிரசன்டேஷனில் போட்டிருக்கின்றேன். கொஞ்சம் நாம் இதை வாசித்து பார்ப்போம். If you want to develop your Flutter applications for Windows, you will need to install Visual Studio 2022. And while installing Visual 2022, you will need to download desktop development with C++. Flutter யூஸ் செய்து Windows applications develop செய்ய வேண்டும் என்றால் நமக்கு native features access செய்ய வேண்டும் என்று நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் ஜாவா இன்ஸ்டால் செய்த காரணமும் அதற்காக வேண்டியே ஆகும். நமக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் ஆண்ட்ராய்டில் இருக்கும் நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் அந்த நேட்டிவ் டூல் ஆக்சஸ் செய்ய முடியும். லாங்குவேஜ் ஒன்று கட்டாயம் நமது ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் ஜாவா இன்ஸ்டால் செய்தோம். அதே போலத்தான் நாம் Flutter யூஸ் செய்து டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டிற்கு செல்கிறோம் என்றால் கட்டாயமாக இந்த டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ என்ற எக்ஸ்டென்ஷனை கட்டாயமாக நீங்கள் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இந்த டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ இன்ஸ்டால் செய்தால் போதுமாகும். ஆனால் நீங்கள் இரண்டையும் இன்ஸ்டால் செய்வது நல்லது. நான் மீண்டும் நமது Flutter வெப்சைட்டிற்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் இந்த ஸ்டெப்பினை இப்போது கம்ப்ளீட் செய்தோம். நாம் Flutter SDK-வினை டவுன்லோட் செய்து செட்டப் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அதே போல நாம் விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் செய்து பிளகின்ஸினை இன்ஸ்டால் செய்து இருக்கின்றோம். உங்கள் யூசர் ஃபோல்டர் உள்ளே சென்று இவ்வாறு உங்களால் Flutter SDK-வினை போட முடியும் என்று நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். ஆனால் நாம் இவ்வாறு நமது டிரைவ் உள்ளே dev என்ற ஃபோல்டர் ஒன்று உருவாக்கி அதற்குத்தான் Flutter SDK-வினை டவுன்லோட் செய்தோம். அதற்கு பிறகு உங்களால் இங்கே நாம் செய்தது போல பாத் வேரியபிள்ஸ் அப்டேட் செய்யும் விதத்தினை தேடி கண்டுபிடிக்க முடியும். உங்களால் இவ்வாறு சிஸ்டம் செட்டிங்ஸிற்கு சென்று இங்கே env என்று சர்ச் செய்து என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸின் இந்த விண்டோஸ் வழியாக சென்று அந்த வேலையை செய்ய முடியும். இந்த விடயங்களை நாம் எவ்வாறு செய்வது என்று பார்த்தோம். இவ்வாறு நமது Flutter பின்னின் லொகேஷனினை நாம் சரியாக அங்கே போட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை சரியாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த விடயங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்போது நாம் செய்ய போகின்ற ஸ்டெப் மிகவும் முக்கியமானது. நாம் இப்போது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டிற்கு தேவையான ஸ்டெப் சிலவற்றை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வழியாக செய்ய போகிறோம். நீங்கள் கரண்ட் ஆண்ட்ராய்டு யூசராக இருந்தால் இங்கே ஃபாலோ செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கட்டாயமாக API லெவலினை அப்டேட் செய்ய வேண்டும். நாம் இங்கே புதிய API லெவலிற்கு பொருந்தும் விதமாகத்தான் டெவலப்மெண்ட் செய்ய போகிறோம். API லெவல் என்றால் என்ன என்று நாம் முன்னால் பார்ப்போம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் செய்கின்றீர்கள் என்றால் எவ்வாறு செட்டப் செய்வது என்று நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஸ்டார்ட் செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் SDK-வினை சரியாக செட்டப் செய்ய வேண்டும். மூன்றாவது ஸ்டெப் இன்ஸ்டால் தி ஃபாலோவிங் கம்போனன்ட்ஸ் என்று சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கம்போனன்ட்ஸினை நீங்கள் சரியாக SDK வழியாக சென்று உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நாம் API செட்டப் செய்யும் API லெவல் நமது கமாண்ட் லைன் டூல்ஸ் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நாம் பில்ட் டூல்ஸினை மற்றும் பிளாட்ஃபார்ம் டூல்ஸினை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இந்த விடயங்களால் என்ன ஆகும் என்று நாம் முன்னால் பார்ப்போம். இப்போது நான் அதனை சொல்லிவிட்டால் உங்களுக்கு இது கம்ப்ளெக்ஸ் ஆகிவிடும். இறுதியாக நாம் SDK வழியாக சென்று ஆண்ட்ராய்டு எமுலேட்டரினையும் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இந்த எமுலேட்டர் என்றால் என்ன என்றும் நாம் முன்னால் பேசுவோம்.
இப்போது இந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று நாம் நமது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவினை ஓபன் செய்து பார்ப்போம். நான் இப்போது சர்ச்சிற்கு சென்று ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்று சர்ச் செய்து இவ்வாறு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவினை ஓபன் செய்கிறேன். நாம் இன்ஸ்டால் செய்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இவ்வாறு தெரிகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களால் இவ்வாறு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ விண்டோவிற்கு செல்ல முடியும். நீங்கள் இந்த நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் என்ற இடத்தினை பார்க்கவில்லை என்றால் டாட் மற்றும் ஃப்ளட்டர் என்ற பிளகின்ஸ் இரண்டையும் நாம் இன்ஸ்டால் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் என்ற இடத்திற்கு சென்று கட்டாயமாக இந்த ஃப்ளட்டர் என்ற இடத்தில் ஜெனரேட்டர்ஸினை ஆட் செய்ய வேண்டும். அதே போல நாம் நமது SDK பாத்தினை இங்கே சரியாக செட்டப் செய்ய வேண்டும். SDKவின் பாத் Dயில் dev என்ற ஃபோல்டர் உள்ளே தான் Flutter SDK இன்ஸ்டால் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இங்கே சரியாக அதை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் என்றதன் மேல் கிளிக் செய்யுங்கள். நீங்கள் கட்டாயமாக இந்த வேலையை செய்ய வேண்டும். மீண்டும் சொன்னால் நீங்கள் ஜெனரேட்டர்ஸிற்கு சென்று Flutterன் SDK பாத்தினை சரியாக போட வேண்டும். இப்போது உங்களால் ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுக்க முடியும். நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும் போது இவ்வாறு ஸ்பேஸ் விட வேண்டாம். இங்கே ஸ்பேஸ் இருப்பதாக சொல்லி எனக்கு இஷ்யூ வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ப்ராஜெக்டிற்கு நேம் கொடுக்கும் விதத்தினை பற்றி நான் பின்னால் பேசுகின்றேன். மற்ற விடயங்கள் எதையும் மாற்ற வேண்டாம். மற்ற விடயங்கள் மாற்ற வேண்டும் என்றாலும் எனக்கு இங்கே ப்ராஜெக்ட் 1 என்ற இடத்தில் இடைவெளி இருப்பதால் இஷ்யூ வருகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த 1 என்பதை இவ்வாறு அண்டர்ஸ்கோரின் மூலம் வேறுபடுத்துகின்றேன். உங்களால் ஸ்பேசஸ் தேவையான இடத்தில் அண்டர்ஸ்கோரின் மூலமாக வேறுபடுத்திக் கொள்ள முடியும். அதற்கு பிறகு நான் இங்கே கிரியேட் என்றதன் மேல் கிளிக் செய்த பிறகு இவ்வாறு நமது Flutter ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு சிறிது நேரமாகும். நாம் கிரியேட் செய்த Flutter ப்ராஜெக்ட் இன்னும் லோட் ஆகி கொண்டு இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த விடயங்கள் இன்னும் சரியாக புரியவில்லை என்றால் Flutter ப்ராஜெக்டினை எவ்வாறு கிரியேட் செய்வது என்று நாம் பயப்பட வேண்டாம். நாம் முன்னால் Flutter ப்ராஜெக்ட்களை ஏராளமாக கிரியேட் செய்வோம். அந்த விடயங்கள் அந்தந்த இடங்களில் உங்களுக்கு கட்டாயமாக தெளிவாகும். நமது Flutter ப்ராஜெக்ட் இவ்வாறு ஓப்பன் ஆகி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு விடயமும் லோட் ஆகி கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த மையத்தில் ப்ராஜெக்ட் 1 என்று கமெண்ட்ஸ் விழுந்திருக்கிறது. அதற்கு பிறகு வாட்ஸ் அ நியூ என்ற மாடல் ஒன்று ஓப்பன் ஆனது. அதற்கு பிறகு நமது ப்ராஜெக்டில் இருக்கும் ஃபோல்டர்ஸ் சில தெரிகின்றன. நான் இங்கே இந்த விடயங்கள் என்னவென்று தெளிவுபடுத்த போவது இல்லை. நான் இங்கே பாக்ஸ் ஒன்று போட்டு காட்டுவது போல இந்த செக்கிங் ஃபார் JDK அப்டேட்ஸ் போன்றவற்றை என்னவெல்லாம் அப்டேட் ஆகின்றன இவ்வாறு கீழே ரன் ஆகின்றன என்றால் உங்கள் டெவலப்மெண்ட் தொடங்கும் முன் இந்த ப்ராசஸ் முடியும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் சிறிது நேரம் இருந்தால் இவ்வாறு க்ளோஸ் ஆகிவிடும். உங்களால் ப்ராஜெக்ட் ஃபைலிற்கு சென்று இவ்வாறு ப்ராஜெக்டினை தேர்ந்தெடுக்க முடியும். இதற்குள் Flutter ப்ராஜெக்ட் ஒன்றுதான் இப்போது உருவாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் நிறைய இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவை என்னவென்று நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு இந்த விடயங்கள் சரியாக ஃபிட் ஆகிவிடும். நாம் இன்னும் இந்த கோட் ஒன்றை பற்றியோ சரியாக அறியாததால் இதற்குள் இருக்கும் கோட் பற்றியோ வேறு எதுவும் பற்றியோ யோசிக்க வேண்டாம். இப்போது நாம் நமது Flutter அப்ளிகேஷனை ரன் செய்ய வேண்டும் என்றால் நமது SDKவின் டூல்ஸினை சரியாக செட்டப் செய்ய வேண்டும். நான் முன்பு காட்டிய விதமாக SDKவின் டூல்ஸினை செட்டப் செய்யுங்கள். உங்களால் டூல்ஸ் டப்பிற்கு சென்று SDKவின் மேனேஜர் என்ற இடத்திற்கு செல்ல முடியும். அதற்கு பிறகு இவ்வாறு SDKவின் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்கிருந்து நீங்கள் SDKவின் டூல்ஸ் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் இங்கே நான் இன்ஸ்டால் செய்திருக்கக்கூடிய இவற்றை சரியாக நீங்கள் டிக் போட்டால் இந்த கீழே அப்ளை என்ற பட்டன் இருக்கும் இடத்தில் இன்ஸ்டால் என்று காட்டும். நீங்கள் கட்டாயமாக நான் காட்டும் அனைத்தினையும் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இது இன்ஸ்டால் ஆகவும் சிறிது நேரமாகும். அதே போல இந்த SDK டூல்ஸினை சரியாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு கட்டாயமாக 2 API லெவல் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கமாண்ட் லைன் டூல்ஸ் இருக்கின்றன. எமுலேட்டர் இருக்கிறது. எமுலேட்டர் ஹைப்பர்வைசர் இருக்கிறது. SDK பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் இருக்கின்றன. மீண்டும் எனது SDK டூல்ஸ் இருக்கின்றன. x86 எமுலேட்டர் ஆக்சலேட்டர் HaxM இன்ஸ்டாலரும் இருக்கிறது. இங்கே HaxM எரர் வந்தால் உங்களை கட்டாயமாக நான் இன்ஸ்டால் செய்த Intel 86 என்ற இந்த SDK-வினையும் நீங்கள் கட்டாயமாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும். உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் சிறிது நேரம் எடுத்து இன்ஸ்டால் செய்யுங்கள். இதற்கு அட்லீஸ்ட் 30 நிமிடங்கள் ஆகும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடுடன் நேரம் டிபெண்ட் ஆகும். நீங்கள் எமுலேட்டர் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என்று இப்போது நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த எமுலேட்டர் என்றால் என்ன என்று பிரசன்டேஷனிற்கு சென்றால் டீப்லி பேசுவேன். எமுலேட்டர் ஒன்று என்றால் நம்மால் எப்போதும் நமது ஃபோனினை ஹார்ட் கனெக்ட் செய்து
நமது Flutter அப்ளிகேஷனினை பில்ட் செய்யும் போது இதை டெஸ்ட் செய்ய முடியாது. அதனால் நாம் இதற்கு உருவாக்கும் அப்ளிகேஷனினை பார்க்க முடியும். இந்த விதத்தில் டிவைஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும். அவ்வாறு கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் டிவைஸ் ஒன்றை உருவாக்கும் விதத்தினை இப்போது நான் காட்டுகிறேன். நீங்கள் டிவைஸ் உருவாக்கும் போது இந்த Play Store சப்போர்ட் இருக்கும் டிவைஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு ரெட் பாக்ஸஸில் காட்டுகிறேன். நீங்கள் கட்டாயமாக Play Store சப்போர்ட் இருக்கும் எமுலேட்டர் டிவைஸ் ஒன்றை தான் செட்டப் செய்ய வேண்டும். இப்போது நான் Pixel 3a என்பதைத்தான் உருவாக்க போகிறேன். அதற்கு பிறகு இவ்வாறு நீங்கள் இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். இந்த இமேஜ் என்றால் என்ன என்று உங்களுக்கு முன்னால் சொல்லி தருகின்றேன். இங்கே 86 இமேஜஸ் கீழ் சென்ற பிறகு அப்சைட் டவுன் கேக் என்ற இமேஜ் தான் இப்போது இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். API லெவல் 34 வழியாக செல்லும் புதிய ஆண்ட்ராய்டு வெர்ஷனிற்கு பொருந்தும் விதமாக இமேஜினை நீங்கள் போட வேண்டும். இங்கே உங்களுக்கு இமேஜ் இல்லை என்றால் இந்த டவுன்லோட் பட்டனினை கிளிக் செய்து இந்த அப்சைட் டவுன் கேக் என்ற இமேஜினை உங்கள் மெஷினிற்கு டவுன்லோட் செய்ய முடியும். இதை டவுன்லோட் செய்யும் போதும் உங்களுக்கு சிறிது நேரம் ஆகும். கட்டாயமாக இந்த இமேஜ் டவுன்லோடாக 1 GB கூட எடுக்கலாம். நான் காட்டும் விதமாக அப்சைட் டவுன் கேக் என்ற இமேஜ் உங்களுக்கு செட்டப் ஆகி வரவில்லை என்றால் கட்டாயமாக நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள். இப்போது நான் இமேஜினை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் என்றதன் மேல் கிளிக் செய்கிறேன். இங்கே AVD என்றால் ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ் என்பதாகும். AVDற்கு நீங்கள் விருப்பமான பெயரினை கொடுக்கலாம். இந்த விடயங்களை இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சஜஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த விடயங்கள் எதையும் மாற்ற வேண்டாம். நமக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற தேவை இருந்தால் இதற்கு தனியாக ஒதுக்கும் ரம்மினை நீங்கள் இவ்வாறு மெமரி மற்றும் VM ஹீப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த விடயங்கள் நமக்கு தேவைப்படும் போது பெரிய அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் போது பின்னர் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதை மாற்றினால் கட்டாயமாக உங்கள் மெஷினின் RAM மற்றும் மெஷினின் பெர்ஃபார்மன்ஸினையும் கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த விடயங்கள் எதையும் மாற்றாமல் நாம் ஃபினிஷ் என்ற பட்டனினை கிளிக் செய்வோம். அதற்கு பிறகு இவ்வாறு நமது டிவைஸ் மேனேஜருக்கு கீழ் Pixel 3a API லெவல் 34 ஆண்ட்ராய்டு டிவைஸ் உருவாகி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நமது மெஷினிற்கு SDK டூல்ஸினை எவ்வாறு சரியாக செட்டப் செய்து எமுலேட்டர் ஒன்றை உருவாக்குவது என்று நீங்கள் பார்த்தீர்கள். இப்போதே SDK டூல்ஸ் இன்ஸ்டால் ஆகி இருப்பதால் எனக்கு அந்த விடயங்களை மீண்டும் இன்ஸ்டால் செய்ய தேவைப்படவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் நான் இந்த வீடியோவில் அந்த விடயங்களை இன்ஸ்டால் செய்யும் விதத்தினை காட்டினால் உங்களுக்கு அதற்கு சிறிது நேரம் ஆகும். உங்கள் அந்த விடயங்களை இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் வலது பக்கத்தில் டவுன்லோட் ஐக்கன் ஒன்று தெரியும். அதன் கட்டாயமாக இணைத்து அனைத்து விடயங்களையும் டவுன்லோட் செய்து மார்க் செய்து வலது பக்கத்தின் கீழ் மூலையில் இன்ஸ்டால் செய்ய என்ற பட்டனை இருக்கும். அந்த இன்ஸ்டால் என்ற பட்டனின் மேல் கிளிக் செய்தால் இன்ஸ்டால் ஆக சிறிது நேரம் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் செய்ய வேண்டும் என்றால் இந்த விடயங்கள் கடினம் என்று நினைக்க வேண்டாம். கட்டாயமாக இந்த விடயங்களை எளிய விதத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வர்ச்சுவல் டிவைஸ் ஒன்றை எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என்று இப்போது நாம் பார்த்தோம். உங்களுக்கு RAM இன்னும் அதிகம் தேவை என்றால் ரம்மினை ரெக்கமெண்ட் டிஃபால்ட் ரேஞ்சில் இருந்து அதிகப்படுத்த வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம் என்பதை நான் இங்கே சஜஸ்ட் செய்கின்றேன். இருக்கும் ரேஞ்சிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நமக்கு அதிலிருந்து கிடைக்கின்ற ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸினை பெரும்பாலும் பெற முடியும். நமக்கு தேவைப்படும் விதத்தில் இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டரினை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த விடயங்கள் நாம் முன்னால் பெரிய அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் போது நான் உங்களுக்கு டீப்லி எக்ஸ்பிளைன் செய்வேன். இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல போகிறேன். நாம் இப்போது நிறைய விடயங்கள் செட்டப் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் விஷுவல் ஸ்டுடியோ செட்டப் செய்தோம், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ செட்டப் செய்தோம், அதற்கு பிறகு Flutter SDK செட்டப் செய்தோம். Flutter என்ற டெக்னாலஜியின் உள்ளே ரன் ஆவது டாட் என்ற லாங்குவேஜ் என்று நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் எங்கும் டாட் என்ற ஒன்றை டவுன்லோட் செய்யவில்லை என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? நாம் ப்ரௌசர் வழியாகத்தான் டாட் பற்றி கற்றோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் உங்களுக்கு டாட் கட்டாயம் என்று சொன்னேன். ஆனால் நான் ஒரு இடத்திலேயும் டாட் SDK ஒன்றை டவுன்லோட் செய்யவில்லை. அதாவது டாட்டிலிருந்து நமக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டிற்கு இருக்கும் கிட்டினை நான் டவுன்லோட் செய்யவில்லை. இங்கே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது.
இது மிகவும் எளிய விடயமாகும். நாம் Flutter SDK-வினை டவுன்லோட் செய்து சரியாக செட்டப் செய்தோம் என்றால் இந்த Flutter SDK உள்ளே கட்டாயமாக .SDK ஒன்றும் இருக்கும். நாம் Flutter SDK செட்டப் செய்தோம் என்றால் நமது மெஷினிற்கு .SDK-வும் கட்டாயம் இன்ஸ்டால் ஆகும். இது மிகவும் எளிதாகும். நான் .SDK செட்டப் செய்யவில்லை என்று நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். நீங்கள் சரியாக Flutter SDK செட்டப் செய்திருந்தால் நாம் .lesson சீரிஸில் பேசிய அனைத்து விடயங்களையும் உங்கள் மெஷினில் லோக்கலி நீங்கள் ரன் செய்ய முடியும். அதாவது என்ற எக்ஸ்டென்ஷனுடன் ஃபைல்ஸ் உருவாக்கி நீங்கள் அந்த விடயங்களை லோக்கலி டெஸ்ட் செய்ய முடியும். இப்போது Flutter இன்ஸ்டால் செய்யும் போதே என்ற SDK-யும் அதாவது டாட்டிற்கு தேவையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டும் கட்டாயமாக நமது மெஷினில் இன்ஸ்டால் ஆகி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜின் அத்தியாவசிய விடயங்களை உங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் பார்க்கலாம். இல்லை என்றால் அனைத்து விடயங்களும் சற்று எடுத்துக்கொண்டாலும் சரியாக இருக்கும். இந்த விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் நமக்கு Flutter டெவலப்மெண்ட் செய்யும் போது பெரும்பாலும் தேவைப்படாது. சில சமயம் நாம் இந்த கோர்ஸில் பேசாத ஃபீச்சர்ஸினை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய கட்டாய தேவை வரலாம். கட்டாயமான விடயங்களை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகவே நாம் இந்த கோர்ஸினை செய்கிறோம் என்பதை கட்டாயம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு ஆப் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த ஆப்பினை உருவாக்கும் போது கட்டாயமான ஃபீச்சர்ஸினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்த்தோம். அது ஆப் 10-னை எடுத்தாலும் அந்த ஆப் 10-இல் 5-இல் இருக்கும் கட்டாயமான ஃபீச்சர்ஸ் ஆத்தென்டிகேஷன் எவ்வாறு செய்வது, சாட் ஸ்கிரீன் ஒன்றை பில்ட் எவ்வாறு செய்வது, நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அக்சஸ் எவ்வாறு செய்வது போன்ற நிறைய முக்கியமான விடயங்களைத்தான் நாம் இதில் பேச போகிறோம். அது போன்ற விடயங்களுக்கு மேலதிகமாக சென்று உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ்ட் விடயங்கள் பில்ட் செய்ய வேண்டும் என்றால் டாட்டில் இருக்கும் சில கன்செப்ட்ஸ் இருக்கின்றன. உதாரணமாக நான் மிக்சின்ஸ் போன்ற விடயங்களை பேசவில்லை. அது போன்ற விடயங்களை யூஸ் செய்து உங்களால் உங்கள் கோடினை மிக ஆப்டிமல் விதத்தில் எழுத முடியும். நாம் அந்த விடயங்களை அப்ளிகேஷன் பில்ட் செய்யும் போது தேவையான இடங்களில் பேசுவோம். அந்த விடயங்கள் பற்றி அதிகம் யோசிக்க வேண்டியது இல்லை. இவற்றை தான் நாம் இப்போது நமது லெசன்ஸில் பேசினோம். இப்போது நாம் இதை VS கோடில் ஓபன் செய்து பார்ப்போம். VS கோட் இன்ஸ்டால் செய்யும் விதத்தினை பற்றி பேசினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நீங்கள் எந்த ஃபோல்டருக்கும் சென்று உங்களால் இவ்வாறு ரைட் கிளிக் செய்ய முடியும். அதற்கு பிறகு இவ்வாறு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் என்பதன் கீழ் செல்லுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஜிட் இன்ஸ்டால் செய்திருந்தால் எவ்வாறு ஜிட் பேஷ் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். இப்போது எனக்கு இவ்வாறு ஓபன் வித் கோட் என்று தெரிகிறது. நான் இவ்வாறு கோடிற்கு சென்று இதை ஓபன் செய்கிறேன். இவ்வாறு இப்போது ஓபன் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு நான் இந்த VS கோடில் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பற்றி தனி செக்ஷன் ஒன்றை எடுத்து பேசுவேன். இவ்வாறு எரர்ஸ் வந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இவ்வாறு நாம் பேசிய ஃபோல்டர்ஸ் இங்கே ஓபன் ஆகி இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் இவற்றை க்ளோஸ் செய்து இவற்றையும் க்ளோஸ் செய்து இவ்வாறு டெஸ்ட் என்ற புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகிறேன். அதற்கு பிறகு இங்கே புதிய ஃபைல் ஒன்றை உருவாக்குகிறேன். இந்த விடயங்களை பற்றி கட்டாயமாக நான் பின்னால் பேசுவேன். நாம் Flutter SDK செட்டப் செய்தால் இப்போது நம்மால் .code ரன் செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். உங்களால் இந்த ஃபோல்டரினை செலக்ட் செய்ய முடியும். ஏனென்றால் எனக்கு இதற்குள் தான் ஃபைல் உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களால் இங்கே நியூ ஃபைல் என்றதன் மேல் கிளிக் செய்ய முடியும். இப்போது நான் இங்கே test.dot என்று ரீநேம் செய்கிறேன். டாட் என்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்த பிறகு ஐக்கன் டாட் லோகோவாக மாறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு ஐக்கன்ஸ் ஆட் செய்து எவ்வாறு என்று VS கோட் பற்றி பேசும் செக்ஷனில் பேசுவோம். நான் இப்போது டாட் ஃபைல் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றேன். நான் இங்கிருந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரினை க்ளோஸ் செய்கிறேன். அதே போல Ctrl+ பிரஸ் செய்து உங்களால் இதை ஜூம் செய்ய முடியும். சாதாரணமாக ப்ரௌசர் போலவே Ctrl+ Ctrl- பிரஸ் செய்தால் உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் செய்ய முடியும். இங்கே நாம் கட்டாயமாக மெயின் ஃபங்க்ஷனை போட வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் void main என்று மெயின் ஃபங்க்ஷனை போட்டேன். நாம் சிறிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இங்கே பார்ப்போம். நான் இவ்வாறு hello world என்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை காட்டுகிறேன். இங்கே நாம் கட்டாயமாக செமிகோலன் ஒன்றை போட வேண்டும். இப்போது இதை எவ்வாறு ரன் செய்வது என்று நாம் பார்ப்போம். இங்கே ரன் பட்டன் ஒன்று தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு இங்கே ரன் பட்டன் ஒன்று பெரும்பாலும் தெரியாது. இந்த வேளையில் நாம் டெர்மினல் வழியாக சென்று இதை செய்ய வேண்டும். உங்களால் இங்கே வியூ என்ற டாப்பிற்கு சென்று டெர்மினலினை ஓபன் செய்ய முடியும். கண்ட்ரோல் டைல்டில் ஷார்ட்கட் என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த ஷார்ட்கட்டினை நினைவில் வைத்துக் கொள்வதும் கட்டாயமாக மிக முக்கியமானதாகும்.
இப்போது நான் இங்கே டெர்மினலினை சிறிது கிளியர் செய்கிறேன். இங்கே கிளாஸ் என்று இருக்கின்ற கிளியர் ஸ்கிரீன் என்ற கமாண்டின் மூலம் உங்களால் டெர்மினலினை கிளியர் செய்ய முடியும். கிளியர் ஆவது மட்டுமன்றி உண்மையிலேயே இங்கு இருக்கின்ற விடயங்கள் மேலே புஷ் ஆகி நமக்கு புதிய டெர்மினல் ஸ்பேஸ் கிடைப்பது தான் இங்கே நடக்கிறது. இப்போது உங்களுக்கு இந்த டாட் கோடினை தான் ரன் செய்ய வேண்டும். இந்த டாட் கோட் இருப்பது டாட் என்ற ரூட் லொகேஷனில் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நான் இந்த டெஸ்ட் என்ற ஃபோல்டர் உள்ளே செல்கிறேன். உங்களால் டெஸ்ட் என்ற ஃபோல்டர் உள்ளே செல்ல cd டெஸ்ட் என்ற டைப் செய்து சிறிய கமாண்ட் ஒன்றை யூஸ் செய்யுங்கள். இந்த cd என்றால் என்ன என்று நீங்கள் cmd உடன் வேலை செய்திருந்தால் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். cd என்றால் சேஞ்ச் டிரெக்டரி என்ற கமாண்ட் ஆகும். எனக்கு டிரெக்டரி சேஞ்ச் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நான் எங்கே செல்ல வேண்டும் என்று நீங்கள் கட்டாயமாக இங்கே பாத்தினை கொடுக்க வேண்டும். டெஸ்ட் என்ற லொகேஷனிற்கு எனக்கு செல்ல வேண்டும். சரியாக வேலை செய்கிறதா என்று நாம் பார்ப்போம். நான் இப்போது டெஸ்ட் என்ற லொகேஷனில் இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் இதை உங்களுக்கு அனோட்டேட் செய்து காட்டினால் நான் முன்பு இருந்தது டாட் என்ற மெயின் லொகேஷனில் என்பதை பார்க்கலாம். இங்கே டெஸ்ட் என்ற ஃபோல்டரின் உள்ளே செல்ல எனக்கு தேவைப்பட்டது. அதற்கு பிறகு நான் சேஞ்ச் டிரெக்டரி டெஸ்ட் என்ற கோடினை கொடுத்த பிறகு நான் டெஸ்ட் என்ற ஃபோல்டர் உள்ளே சென்றேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் மிக கடினமானவை அல்ல. நான் இவற்றை க்ளோஸ் செய்கிறேன். இப்போது இந்த test.dot என்ற ஃபைல் மட்டும்தான் நீங்கள் இங்கே கன்சிடர் செய்ய வேண்டும். இப்போது நான் இங்கே டெஸ்ட் என்ற ஃபோல்டர் உள்ளே இருக்கும் test.dot என்ற டாட் ஃபைலினை ரன் செய்ய வேண்டும். உங்களால் .test.dot என்று இவ்வாறு கொடுக்க முடியும். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் என்றால் .test.dot என்று கொடுத்தால் இது சரியாக கம்பைல் ஆக வேண்டும். அதேபோல் இங்கே ஹலோ வேர்ல்ட் என்பது இங்கிருந்து பிரிண்ட் ஆகிறது என்பதை உங்களுக்கு தெரியும். நாம் for loop போன்ற விடயங்கள் பற்றி பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும். நமக்கு இதை 10 தடவை ரன் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் இங்கே GitHub Copilot-னை டிசேபிள் செய்கிறேன். AI ஃபீச்சர்ஸ் ஆப்பில் நாம் எவ்வாறு Flutter அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸினை ஸ்பீட் அப் செய்வது என்று நாம் பேச போகிறோம். நாம் இங்கே for loop ஒன்று போட்டு இன்டிஜர் ஒன்றை உருவாக்குகிறேன். I = 0 I சிறியது 10 வரை செல்ல வேண்டும். அதற்கு பிறகு I என்ற வேரியபிள் ஒன்றால் ஒன்று அதிகமாக வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டினை நான் இதற்குள் போட வேண்டும். மிகவும் எளிதாகும். சேவ் செய்த பிறகு இவை ஆட்டோ ஃபார்மட் ஆகும். ஃபார்மட் ஆகவில்லை என்றால் ரைட் கிளிக் செய்து ஃபார்மட் டாக்குமெண்ட் என்று கொடுங்கள். ஆனால் நீங்கள் இங்கே இன்னும் VS Code சரியாக செட்டப் செய்யவில்லை என்றால் ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு டாட்டிற்கு பொருந்தும் விதத்தில் இது ஃபார்மட் ஆகாமல் போகலாம். அந்த விடயங்கள் பற்றி நாம் முன்னால் பேசுவோம். உங்களால் மீண்டும் .test.dot என்று டைப் செய்ய முடியும். இதை விட எளிய விடயம் ஒன்று இருக்கிறது. நான் இவற்றை நீக்குகிறேன். உங்களால் உங்களுடைய கீபோர்டில் arrow keys ஆப்பில் up arrow கீயினை பிரஸ் செய்ய முடியும். நாம் என்டர் செய்த கமாண்ட்ஸிற்கு up and down arrow keysல் நம்மால் மூவ் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். நான் test.dot என்பதற்குள் மூவ் ஆகிறேன். ஹலோ வேர்ல்ட் என்பது 10 தடவை பிரிண்ட் ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நாம் Flutter SDK செட்டப் செய்யும் போதே நான் test.dot என்பதற்குள் மூவ் ஆகிறேன். ஹலோ வேர்ல்ட் என்பது 10 தடவை பிரிண்ட் ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நாம் Flutter SDK செட்டப் செய்யும் போதே நம்மால் டாட் கோட் கம்பைல் செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது டாட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டும் நமக்கு இப்போது இன்ஸ்டால் ஆகி இருக்கிறது. நாம் டாட் செக்ஷனில் பேசிய கோட்களுக்கு உங்களால் ஆக்சஸ் செய்ய முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் GitHub லிங்க் போட்டிருக்கும். அந்த லிங்க் வழியாக இந்த ரெபோசிட்டரிக்கு வந்து கோடினை ஆக்சஸ் செய்ய முடியும். லெசன்களுக்கு தான் இந்த கோட் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எமது டாட் லெசன் சீரீஸ் ஃபாலோ செய்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நமது டாட் SDKயும் நமது என்வாயர்மெண்டல் செட்டப் ஆகி இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் பார்த்தோம். இப்போது அந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கின்றன. இப்போது இந்த Flutter என்ற டூலினை டெவலப்மெண்ட் செய்தவர்கள் நமக்கு வேலை உபயோகப்படும் கமாண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். நாம் இப்போது நிறைய விடயங்கள் இன்ஸ்டால் செய்து வந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் .SDK, Flutter SDK, Visual Studio, Android Studio, Google Chrome போன்ற நிறைய விடயங்கள் இன்ஸ்டால் செய்தோம். நமது மெஷினில் இந்த அனைத்து விடயங்களும் சரியாக Flutter டெவலப்மெண்ட்டிற்கு பொருந்தும் விதத்தில் இன்ஸ்டால் ஆகி இருக்கின்றனவா என்று இப்போது நாம் செக் செய்ய வேண்டும். அந்த விடயத்தினை செக் செய்யத்தான் Flutter Doctor என்ற கமாண்டினை Flutter டீம் உருவாக்கி வைத்து இருக்கின்றார்கள். என்ன இது Flutter Doctor என்று சொல்வது என்னவென்று நாம் ஸ்லைட் A சென்று நாம் பார்க்கலாம்.
நாங்கள் படித்து பார்ப்போம். Flutter Doctor is a command line tool provided by the Flutter SDK. It is used to diagnose and provide guidance on how to set up your development environment for Flutter app development. நான் உங்களுக்கு சொன்னதே தான் இங்கே இருக்கிறது. Flutter developmentற்கு நமது environment A செட்டப் ஆகி இருக்கிறதா என்று இதனால் நம்மால் diagnose செய்ய முடியும். இதனால் எவ்வாறான விடயங்களை செக் செய்கிறது என்று இப்போது நாம் பார்க்கலாம். When you run Flutter Doctor in your terminal or command prompt, it checks your system for any dependencies needed for Flutter development. Flutter developmentக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்கள் சரியாக இன்ஸ்டால் ஆகி இருக்கிறதா என்று பார்க்கிறோம். இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் டிபெண்டன்சிஸ்கள் சரியாக இன்ஸ்டால் ஆகும். அடுத்து such as the Flutter SDK itself, Android SDK, Xcode for iOS development and various other tools and components. Android இல்லாமல் iOS டெவலப்மெண்ட்டிற்கு என்றால் Xcode நமக்கு தேவைப்படும். இங்கு டிபெண்டன்சிஸ் என்று சொல்லும் விடயங்களுக்கு இந்த விடயங்களை விட இன்னும் நிறைய விடயங்கள் உள்ளடங்கும். இங்கு இந்த மெயின் டிபெண்டன்சிஸ் இல்லாமல் சப் டிபெண்டன்சிஸ் எவை சரியாக அப்டேட் ஆக வேண்டும் என்றால் இந்த Flutter Doctor என்ற கமாண்ட் A மூலம் எந்த விடயங்கள் அப்டேட் ஆகும். இந்த Flutter Doctor கமாண்ட் A-னை ரன் செய்து எமது அனைத்து விடயங்களும் செட்டப்ஸ் ஆகி இருக்கிறதா என்று செக் செய்து கொள்வது எவ்வாறு என்று நாம் இப்போது பார்க்கலாம். இப்போது நாம் Flutter Doctor என்ற கமாண்ட் A தான் ரன் செய்ய போகிறோம். நான் இந்த விதமாக எனது CMD A-க்கு சென்று Flutter Doctor என்ற கமாண்ட் A-னை இவ்வாறு ரன் செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். CMD A-னை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். Start A-ற்கு சென்று CMD என்று சர்ச் செய்யுங்கள். நீங்கள் Flutter SDK A-னை சரியாக செட்டப் செய்திருந்தால் இந்த Flutter கமாண்ட்ஸ் ரன் செய்ய முடியும். நமது Flutter சரியாக செட்டப் ஆகி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு Windows வெர்ஷன் A சரியாக செட்டப் ஆகி இருக்கிறது. இப்போது நாம் நமது Android டூல் செயின் A-னை சரியாக செட்டப் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் கொடுக்கப்படும் கோட் A-னை சரியாக ரன் செய்ய முடியும். உங்களால் இந்த விதமாக கோட் A ரன் செய்து அனைத்திற்கும் இவ்வாறு எஸ் என்று சொல்லலாம். Android டெவலப்மெண்ட்டிற்கும் Play Store சப்போர்ட்டிற்கும் நாம் ஆக்சஸ் A-னை பெறுவது இல்லை என்றால் நமது அப்ளிகேஷன்ஸினை லைசன்ஸ் செய்து கொள்வதுதான் இங்கு நாம் செய்ய வேண்டும். இப்போது அதை ரன் செய்து நான் Flutter Doctor என்ற கமாண்ட் A-னை மீண்டும் ரன் செய்கிறேன். நீங்கள் இந்த விடயங்களை ரன் செய்யும் முன் நாங்கள் ஃபாலோ செய்த விடயங்களை சரியாக ஃபாலோ செய்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக SDK டூல்ஸ்களை நீங்கள் Android ஸ்டுடியோவிற்கு சென்று சரியாக செட்டப் செய்து கொள்ள வேண்டும். இந்த Flutter Doctor A ரன் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால், உங்களுக்கு Google Chrome இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால், உங்களது Android ஸ்டுடியோவிற்கு சரியாக இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் நீங்கள் கட்டாயமாக அந்த விடயங்களை சரியாக மீண்டும் இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் இந்த Android லைசன்ஸ் A-னை சரியாக அக்செப்ட் செய்ய முடியவில்லை என்றால் நான் சொன்னதைப் போல நீங்கள் கட்டாயமாக SDK டூல்ஸ்களை சரியாக இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். SDK கமாண்ட் லைன் டூல்ஸ்களை நீங்கள் சரியாக இன்ஸ்டால் செய்திருந்தால் உங்களால் Android லைசன்ஸ் A-னை சரியாக அக்செப்ட் செய்ய முடியும். இந்த விடயங்கள் மிகவும் எளிய விடயங்களாகும். நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் A-னை சரியாக படித்தால் இந்த விடயங்களை சரியாக செய்யும் விதத்தினை அவர்கள் விளக்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். Flutter Doctor A-ல் எந்த இஷ்யூஸும் வராத வரை நீங்கள் இந்த விடயங்களை சரியாக செய்து கொள்வது உங்களுக்கு பிற்காலத்தில் கட்டாயமாக மிகவும் முக்கியமாகும். Virtual Device A ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என்று நாங்கள் முன்பு செக்ஷனில் பேசினோம். நாம் இப்போது பிரசன்டேஷன் A-க்கு சென்று Virtual Device A என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். பிரசன்டேஷனில் உள்ளவாறு எமுலேட்டர் என்றால் என்ன என்று நாம் இப்போது பார்க்கலாம். Emulators are used to simulate the behavior of mobile devices on a computer. Emulator A-இன் மூலம் நம்மால் கம்ப்யூட்டர் A-க்குள் Android மொபைல் ஒன்றை உருவாக்க போன்றதை செய்கிறது. This allows developers to test their apps without needing access to physical devices. Physical device என்றால் normal physical phone என்பதிலும் நம்மால் Flutter applications ரன் செய்ய முடியும் என்பதாகும். இந்த விடயத்தினை எவ்வாறு செய்வது என்று நான் உங்களுக்கு முன்னால் செக்ஷன் ஒன்றில் பார்த்து விளக்குவேன். ஆனால் எல்லா நேரமும் நமது பிசிக்கல் டிவைஸினை கனெக்ட் செய்து இந்த வேலையை செய்வது சுலபமாக இருக்காது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அதனால் தான் நாம் Android emulators உருவாக்கி இந்த விடயங்களை நமது Android emulator மூலமாக நாம் கோடினை டெஸ்ட் செய்து கொள்ளும்போது, மாற்றங்கள் செய்து கொள்ளும்போது நாம் பில்ட் செய்யும் அப்ளிகேஷனின் ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்கள் சரியாக வேலை செய்கிறதா என்று நாம் பார்க்க முடியும். நமது ஃபோனினை போலவே இது வேலை செய்யும். அதனால் டெவலப்மெண்ட் செய்யும் போது மிகவும் சுலபமாக இருக்கும். அதைத்தான் நாம் எளிமையாக Android emulatorல் இருந்து செய்கிறோம்.
உங்களுக்கு இந்த விதமாக Android Studioவினை ஓபன் செய்து கொள்ள முடியும். நாம் Pixel 3a என்ற எமுலேட்டரினை உருவாக்குவோம். இப்போது உங்களுக்கு நினைவிருக்கும் உங்களால் பிளே ஐக்கனின் மேல் கிளிக் செய்து எமுலேட்டர் லோட்ஸ் ஆவதை பார்த்து கொள்ள முடியும். இந்த எமுலேட்டர் லோட் ஆக சிறிது நேரமாகும். நமது Flutter ப்ராஜெக்டினை எமுலேட்டருக்கு லோட் செய்து பார்ப்பது என்னவென்று நாம் இது லோட் ஆன பிறகு பார்க்கலாம். எமது எமுலேட்டர் லோட் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். உங்களது டிவைஸ் மேனேஜரின் கீழ் நீங்கள் உருவாக்கிய Pixel 3a என்ற போனும் இந்த விதமாக ஓபன் ஆனால் எமுலேட்டரும் வெற்றிகரமாக ஓபன் ஆகி இருக்கிறது. Pixel 3a என்ற டிவைஸும் சரியாக செலக்ட் ஆகி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் டிவைஸஸில் கீழ் போய் பாருங்கள். செலக்ட் ஆகவில்லை என்றால் நீங்கள் இந்த டிராப் டவுனில் இருந்து Pixel 3a அல்லது இது போன்ற ஓபன் செய்த எந்த எமுலேட்டரின் பெயரை பார்த்து இங்கிருந்து டிவைஸினை சரியாக போட வேண்டும். இந்த விடயங்கள் மிகவும் கடினமான விடயங்கள் அல்ல. நீங்கள் இந்த விடயங்களை முதல் முறையாக செய்பவராக இருந்தால் இப்போது சிறிது குழப்பமாக இருக்கும். அதற்கு பிறகு நான் காட்டும் விதமாக இந்த கிரீன் கலர் ஐக்கனினை பிரஸ் செய்து இவ்வாறு Flutter ப்ராஜெக்டினை உங்களது எமுலேட்டருக்குள் பில்ட் செய்ய கட்டாயமாக இந்த main.dart ஃபைலினை செலக்ட் செய்து வைத்திருக்க வேண்டும். இருப்பதால் இது எவ்வாறு பில்ட் ஆகும் என்று நான் முன்னால் பேசுவேன். பொதுவாக இந்த விதமாக எம்டி ப்ராஜெக்ட் ஆனாலும் பில்டாக பொதுவாக 3 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை நேரமாகும். உங்களது பெர்ஃபார்மன்ஸினை பொறுத்து அது மாறுபடலாம். சில சமயம் 10 நிமிடமாகும் நிலைகளும் உண்டு. இது முதல் முறைக்கு மட்டுமே இவ்வளவு டைமினை எடுக்கும். அதற்கு பிறகு இது பில்ட் ஆன பிறகு உங்களால் மீண்டும் இந்த அப்ளிகேஷனினை ஓபன் செய்ய இதைவிட குறைவான நேரம்தான் ஆகும். இவ்வாறு உங்கள் டெர்மினலில் ரன்னிங் Gradle டாஸ்க் அசெம்பிள் டீபக் என்று காட்டுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த Gradleனால் என்ன செய்கிறது என்று நான் முன்னால் கட்டாயமாக சொல்லித் தருகிறேன். நீங்கள் இதை கட்டாயமாக பார்த்து இருக்க வேண்டும். உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். அந்த விடயங்களை டீபக் செய்து கொள்ள வேண்டும். நான் இதை சிறிது ஸ்கிப் செய்த பிறகு இறுதியாக இப்போது நாம் Flutter செட்டப் செய்து கொண்டு நமது டிஃபால்ட் ஆப்பினை எமுலேட்டருக்குள் போட்டிருக்கின்றோம். இவ்வாறு பிளஸ் ஐக்கனினை கிளிக் செய்து எமுலேட்டரினை ஜூம் செய்த பிறகு எமது ஸ்கிரீனும் அப்டேட் ஆகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நாம் சரியாக Flutter செட்டப் செய்து எமுலேட்டரினையும் பில்ட் செய்து Flutter ப்ராஜெக்டினை எமுலேட்டருக்குள் பில்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் வெற்றிகரமாக Flutter அப்ளிகேஷனை எமுலேட்டருக்குள் பில்ட் செய்தோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களது எமுலேட்டருக்குள் இந்த எரரும் இல்லாமல் இவ்வாறு பில்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் எரர்ஸ் வரக்கூடிய இடங்களை எல்லாம் மிகவும் விரிவாக பேசி இருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும் என்றால் கட்டாயமாக அங்கு வரும் இஷ்யூவினை காப்பி செய்து கூகுள் சர்ச் செய்து பாருங்கள். அதற்கு பிறகு அந்த விடயங்களை மற்றவர்கள் சால்வ் செய்த விதத்தை தேடி பார்க்க முடியும். இல்லை என்றால் உங்களால் இந்த வீடியோவில் கமெண்ட்டும் போட முடியும். உங்களுக்கு இஷ்யூ ஒன்று வந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட வீடியோவின் கீழ் கமெண்ட் ஒன்றை போடுங்கள் என்பதை கட்டாயமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Flutter SDKவும் சரியாக செட்டப் ஆகவில்லை என்றால் அல்லது ஓவரால் எந்த ஒரு இஷ்யூ ஒன்று வந்தால் கட்டாயமாக இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் ஒன்றை போடுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் இன்னொரு செக்ஷன் ஒன்றை எடுத்து அந்த விடயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கின்றோம். மேலும் நாங்கள் உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்கிறோம். நாங்கள் 2 பார்ட்ஸினை எடுத்து வெற்றிகரமாக Flutter டெக்னாலஜியுடன் வேலை செய்யக்கூடிய விதமாக நமது என்வாரன்மெண்ட்டினை செட்டப் செய்து கொண்டோம் என்பது உங்களுக்கு இப்போது புரிய வேண்டும். இப்போது நாங்கள் முதலில் இதை ஈஸி ப்ராசஸ் ஒன்று நினைத்தாலும் அந்த அனைத்து விடயங்களையும் சரியாக ஃபாலோ செய்யவில்லை என்றால் நமக்கு கட்டாயமாக இஷ்யூ வரும் ஒன்றாகிவிடும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அதனால்தான் நான் இதை உங்களுக்கு நன்றாக எக்ஸ்பிளைன் செய்து ஒவ்வொரு சர்வீசஸினையும் நாங்கள் ஏன் யூஸ் செய்கிறோம் என்று எக்ஸ்பிளைன் செய்தேன். நான் மீண்டும் சர்ச்சிற்கு சென்று CMD ஒன்று சர்ச் செய்து கமாண்ட் ப்ராம்ப்டினை ஓபன் செய்து கொள்கிறேன். இப்போது நாம் Flutter SDKவினை இன்ஸ்டால் செய்து கொண்டோம் என்பதை நான் இங்கு காட்டப் போகிறேன். Flutter SDKவினை இன்ஸ்டால் செய்த பிறகு இவர்கள் வாரத்திற்கு வாரம் SDKவினை அப்டேட் செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் பழைய SDK ஒன்றை இன்ஸ்டால் செய்து வைத்திருந்தால் அந்த SDKவின் லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்மிடம் இருக்கும் SDKவுடன் சிங்க் செய்து கொள்ள வேண்டும். உங்களிடம் தற்போது இருக்கின்ற Flutter வெர்ஷனினை செக் செய்து கொள்ள முடியும். இந்த விதமாக Flutter --version என்று டைப் செய்யுங்கள். என்னிடம் தற்போது இருக்கின்ற Flutter வெர்ஷனினை காட்டுகிறது. என்னிடம் தற்போது இருப்பதும் இந்த Flutter வெர்ஷனும் ஒன்றாகும். ஆனால் நீங்கள் உங்களிடம் தற்போது இருக்கும் வெர்ஷன் மிகவும் அவுடேட்டட் வெர்ஷன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு Flutter SDKவினை அப்டேட் செய்து கொள்ள வேண்டி இருக்கும். அதையும் மிக எளிதாக செய்ய முடியும். இந்த விதமாக Flutter upgrade என்ற கமாண்டினை ரன் செய்ய வேண்டும்.
Flutter is already up to date on channel stable என்று எனக்கு காட்டுகிறதை நீங்கள் பார்க்கலாம். Flutter 3.19 வெர்ஷன் தான் நாங்கள் ரெக்கார்ட் செய்யும் நாளுக்கு இருக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு வாரத்தின் பிறகு கட்டாயமாக இந்த வெர்ஷனை விட உயர்ந்த வெர்ஷனிற்கு அப்டேட் செய்து கொள்ள முடியும். நாம் சரியாக Flutter வெர்ஷனை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏன் முக்கியமானது என்று நான் முன்னாள் Flutter ப்ராஜெக்டுடன் வேலை செய்யும் போது உங்களுக்கு விளக்கி தருகிறேன். Flutter SDK-வினை அப்டேட் செய்யும் போது கட்டாயமாக டாட்டில் அப்டேட்ஸ் இருந்தால் டாட் SDK-வும் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகும் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களால் CLS என்ற கமாண்ட் ஒன்றை கொடுத்து கன்சோலினை கிளியர் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் மீண்டும் Flutter Doctor கமாண்டினை ரன் செய்து பார்க்க முடியும். எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அந்த விடயங்களை சால்வ் செய்து கொள்ள வேண்டும். எந்த இஷ்யூவும் இல்லை, நாம் சரியாக Flutter-னை இன்ஸ்டால் செய்து ஸ்டேபிள் சேனலில் இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் வெர்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. விண்டோஸ் வெர்ஷனும் 10 or higher ஆக இருக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமாக நாம் ஆண்ட்ராய்டு டூல் செயின் இன்ஸ்டால் செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு குரோம் இருக்க வேண்டும். அவர்கள் இங்கு குரோமினை சஜஸ்ட் செய்கிறார்கள், ஏனென்றால் இது கூகுளின் சர்வீஸ் ஆகும். அதனால் கூகுள் குரோம் கட்டாயமாக இன்ஸ்டால் ஆகியிருக்க மிக நல்லது. ஏனென்றால் நாம் இன்ஸ்டால் வெப்புடன் வேலை செய்யும் போது குரோம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு விண்டோஸ் ஆப் டெவலப் செய்ய விஷுவல் ஸ்டுடியோ கட்டாயமாக தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவும் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்டெல் ஜே ஐடியா ஒன்றும் என்னிடம் இன்ஸ்டால் ஆகி இருக்கிறது. இன்டெல் ஜே ஐடியா தேவையில்லை. அதற்கு பிறகு VS கோட் இன்ஸ்டால் ஆகி இருக்கிறது. இங்கு கனெக்டட் டிவைஸ் என்றால் நீங்கள் எத்தனை எமுலேட்டர்ஸ் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதாகும். இங்கே என்னிடம் எமுலேட்டர்ஸ் 3 அவைலபிள் என்று காட்டுகிறது. அதற்கு பிறகு நெட்வொர்க் ரிசோர்சஸ் இருக்கிறது என்று காட்டுகிறது. இந்த அனைத்து விடயங்களும் கிரீனில் டிக் ஆகி மார்க் ஆகி வந்தால் இந்த விடயங்கள் உங்களுக்கு சரியாக செட்டப் ஆகி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ரெட் கிராஸ் வந்திருந்தால் இந்த விடயங்கள் சரியாக செட்டப் ஆகவில்லை. அதனால் அந்த விடயங்களை சரியாக செட்டப் செய்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை பற்றி நாம் மற்றும் Flutter SDK-வினை சரியாக இன்ஸ்டால் செய்து கொள்ளும் ப்ராசஸ் பற்றியும் எனக்கு பேச வேண்டி உள்ளது. இப்போது Flutter பற்றி, டாட் பற்றி, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்றால் என்னவென்று, விஷுவல் ஸ்டுடியோ என்றால் என்னவென்று, விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்றால் என்னவென்று உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் முன்பு சொன்னதை போல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஒன்று இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஒன்றாக பதிவிடுங்கள். அந்த விடயங்களுக்கு சரியாக நாங்கள் கட்டாயமாக சொல்யூஷன்ஸ் தருகின்றோம். நாங்கள் இதுவரை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமாகத்தான் இந்த விடயங்களை பேசினோம். நான் இந்த விதமாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவினை ஓப்பன் செய்து காட்டுகிறேன். உங்களுக்கு இந்த வெர்ஷன் வேறுபட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உருவாக்கிய அப்ளிகேஷனையும் நான் இவ்வாறு ஓப்பன் செய்து கொள்கின்றேன். இது போன்ற இன்டர்ஃபேஸுடன் தான் நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவுடன் வேலை செய்ய வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும். ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டிற்கு இருக்கும் சிறந்த ஸ்பேஸ் தான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்பதாகும். அதையும் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எமுலேட்டர் ஒன்றுடன் வேலை செய்யும் போது இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் CPU-வும் RAM-ம் மிக அதிகமாக எடுப்பது இங்கு இருக்கும் ஒரு இஷ்யூவாகும். உங்களுக்கு சாதாரண ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்று சொல்லும் விடயம் பெரிய பிரச்சனையாகிவிடும். அதனால்தான் Flutter டெவலப்மெண்ட்டிற்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்ற IDE-னையும் அல்லது டெக்ஸ்ட் எடிட்டரினையும் செட்டப் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களது வெப்சைட்டிலும் சஜஸ்ட் செய்கிறார்கள். நாம் அடுத்த பாட்டில் எவ்வாறு இந்த ப்ரொஜெக்டினையே நாம் VS கோடில் ஓப்பன் செய்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்குள் ப்ரொஜெக்டினை சரியாக பில்ட் செய்வது என்று பார்க்கலாம்.